நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக் ராயல் ஸ்பின் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் டைமண்ட் ஸ்பின்னை பற்றி போட்டுருக்கேன், நீ லக் ராயல் போய் இப்படி அவனுக்கு மானம் கட்டவன் எனக்கு அறிவில்லைன்னு கேட்குறீங்க நிறைய பேர். நம்ம சாதாரண யூடியூபர் டைமண்ட் ஸ்பின் வீடியோ வரும், இனிமேல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்துருக்காங்க லக் ராயலில் எமௌண்ட்லாம் கொண்டு வந்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வண்டி ஓடியே பிரேக் போட பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டில் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 77 டோக்கன் இருக்குது. இருங்கப்பா நான் என்னப்பா வீடியோ போடுறப்பெல்லாம் ப்ளே பண்ண கூப்பிட்டீங்கன்னா என்னப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பின்னாக போட்டிருக்கேன். இதே மாதிரி இப்போ கொடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த லக் ராயிலேயும் இவோ கன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெஜெண்டரி அமௌண்ட்லாம் லக் ராயிலே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்நாக்கரை கைப்பில் நீ ரொம்ப நல்லா இருப்படா. எப்படியும் தெரியும் 50 100 வந்தால் தான் எப்படி நம்ம கொடுப்பீங்கன்னு தெரியும். 66 நிற்கிது. நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எமௌண்ட் யாரையும் எடுத்துட்டீங்க கண்டிப்பாக பண்டலெல்லாம் எடுத்துருப்பீங்க, டோக்கன்ஸ் நிறையா எடுத்துருப்பீங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 77 டோக்கனும் கொஞ்சம் 35,000 காயின்ஸ் இருக்குது. இதை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு பார்த்தீங்கன்னா எமௌண்ட் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது. கர்நாக்கரை கைப்பில் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற காலகட்டத்தில் இவோ கண்ணையும் தூக்கி லக் ராயில் போட்டுருப்போம். நாங்கள் காயின்ஸ் வச்சு இவோ கண்ணை வாங்குறது இவோ கண்ணை மேக்ஸ் பண்ணுறதுலாம் ஃபுல்லுமே இதில் போட்டிங்கன்னா நீ ரொம்ப நல்லப்படா. கருணாக்கரை கைப்பில்லை கேட்டுக்க, நான் சொல்கிறது அவன் காதில் கேட்குதா? கருணாக்கரன் காதில் கேட்கணும். நீங்கள்லாம் எங்களோட சேர்ந்து கற்றுங்க. லக் ராயில் வரட்டும் எல்லாமே வரட்டும் சொல்லி கற்றுங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 99 முடிஞ்சிச்சு. எப்படி இந்த எமௌண்ட்டை கொடுக்க மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பேராசையில் டக்கு டிஸ்பிளே உடையிற அளவுக்கு ஒரு தொட்டுட்டு ஒரு ஸ்பின்னை பட்டோம்னா காங்க்ரோதை லேசர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பார்த்தா ஜிம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நாசமாக போகிற டே கருணாக்கரை கைப்புள்ள ஏன்டா அப்படி பண்ணுற டே? எனக்கு இந்த எமௌண்ட் வேணும்டா. இன்னும் அடுத்து என்ன செய்யலாம்? 30,000 31,000 காயின்ஸ் இருக்கப்போ 30,000 காயின்ஸில் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படியும் கொடுக்க மாட்டேங்கன்னு தெரியுண்டா. கருணாக்கரை கைப்பில் தயவு செஞ்சு கொடுத்துட்றாங்கிற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா பேராசை பெருமஷ்டங்கிற மாதிரி நான் இருந்து 30,000 காயின்ஸையும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா நான் சுத்த விட்டேன். எப்படி 100 வந்தால் தான் கொடுப்பாங்க நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும், எங்கள் பிளேயர்ஸ் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும்டா. வெண்ண கருணாக்கரை கைப்பில் எனக்கு தெரியும்டா. நீ கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு லக்கு இருந்தால் கிடைக்கும்லங்க. அவனுக்குலாம் ஃப்ரீ ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ லெஜெண்டரி வரப்போ அந்த அது என்னப்பா எமௌண்ட் கிடைக்கிது, என்னென்னமோ கன்லாம் கிடைக்கிது ஃப்ரீ ஸ்பின்னில். அவையே யூடியூப்பில் அள்ளி போடுற வீடியோவை ஃப்ரீ ஸ்பின்னில் கிடச்சிருச்சுன்னு நாங்கள் கோல்டு கேன்சரான கருணாக்கரை கைப்பில் கொடுத்த என்னடா நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த எமௌண்ட் கிடச்சிருக்கீங்க மறக்காமல் சொல்லிட்டு போங்கப்பா. தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது. ஏன்னா எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்து அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலகட்டத்தில் லக் ராயில் எல்லா விஷயத்தையும் கொண்டு திணிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு செலவே அங்கே வரவு மட்டும்தான் அங்கே இருக்கும். லக் ராயிலே இதெல்லாம் திணிச்சிட்டிங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ண தேவையில்ல, டைமண்ட் செலவு பண்ண தேவையில்லை, வீட்டில் சண்டை போட தேவையில்லை காசுக்கு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கேன்ஸ் தான் இருந்துச்சு. அதை கிட்ட வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க போகிறோம். டப்பு ஒவ்வொரு ஸ்பின்னாக போட்டு எல்லாத்தையும் பார்த்து தெறிக்க விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க மாட்டேன் தெரியுங்க. 72 வந்து அப்படியே பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்படி ஸ்பின் பண்ணலாம் மேலே பார்த்தோம்னா காயின்ஸ் இல்லை. போய் பிச்சை இருந்தேன் கருணாக்கரை கைப்பில். ஓகே, உங்களுக்கு மறக்காமல் என்ன கிடச்சிருச்சுங்கிற கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மச்சான் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. டேக் கேர், பாய்.